1000 வரல, அப்புறம் எப்படி அக்கௌண்ட்ல வரும்? போட்டாதானே வரும். எழுதி கொடுத்தோம். தலைமை சாதத்துல போய் எழுதி கொடுத்தேன். நான் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. இன்னமா இது வரையும் போகல. எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டா இவங்களால பணம் வெளியே எடுக்க முடியாதுல்ல. அதுக்கு முன்கூட்டியே பீகாரை ஃபாலோ பண்ணி இவங்க பண்றாங்க. நான் என்ன நினைக்கிறது, எங்களுக்கு வரல, அதுதான் கஷ்டம். தேர்தல் வாக்குறுதி சொன்னார்ல, என்ன சொன்னாரு? அனைத்து மகளிர்னு சொன்னாரு. கொடுத்தாரா? அப்புறம் தகுதி உள்ளவன்னு சொன்னாரு. 3 வருஷம் ஆட்சி ஆண்டப்பர் தானே போட்டாரு. அப்படி அதுக்கு முன்னே ஏன் போடல? அப்படி இல்லை, கவர்மெண்ட் காசு தானே. நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த 2000 ரூபாய்லாம் கூட எனக்கு கொடுக்காதீங்க. கல்வியை இலவசமா கொடுங்க, தரமா கொடுங்க, மருத்துவத்தை தரமா கொடுங்க. அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களே ஒழிய அவங்கவுங்க உழைச்சி அவங்கவுங்க வாங்கிப்பாங்க. அவர் ஓட்டு வாங்கிறதுக்கு அவர் சொல்கிறாருமா? ஆமாம், வேற என்ன அவர் சொல்கிறாரு? எதுக்கு அவர் சொல்கிறாரு? சொல்லலாம், எல்ஐசி டைமில் ஏன் கொடுக்குறாங்க? அவங்கவுங்க ஓட்டுக்காக தான் கொடுக்குறாங்க. இப்போ எடப்பாடியார் அவர் மாதம் 2000 தரேன், ஜென்ஸுக்கும் சேர்த்து இலவசமாக தரேன்றாரு. கண்டிப்பாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் 6 மாதத்தில் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸை விற்றுருவாங்க ப்ரைவேட்டுக்கு. அப்போ எல்லாமே காசு கொடுத்து தானே போவாங்க. அதை நல்லது பண்ணுறாங்களே, அதுக்கு தான். விஜய் இப்போ என்ன தேர்தல் சந்திக்கிறாரு, முதல் தேர்தல் சந்திக்கிறாரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும். சீமானா இந்த மாதிரி இலவசம்லாம் கொடுக்கறது தப்பு, கொடுக்கூடாதுன்றாரு. கொடுக்கதான் கூடாது. ஏன் கொடுக்குறியா? வீடு வீடா போய் அவங்க ரேஷன் கார்டை பார்க்கணும், இவங்க வாங்குறாங்களா வாங்கலையான்னு. இப்ப இருக்கப்பட்ட வாங்குற 10 வீடு வாடகை வச்சுக்கிற வாங்குறேன். நான் இது வரைக்கும் 1 ரூபாய் வாங்கல. எத்தனை பேர் சமூக நீதி அரசியலை முன்னெடுக்கிறாங்க? சமூக நீதி அரசியலை யாரும் முன்னெடுக்கல. சும்மா வாய் ஜாலாப்புக்கு பேசுறாங்க. சமூக நீதி அரசியல் என்னைக்கு ஒழுங்கா வருதோ அரசியல் கட்சிகளுக்குள்ள, அன்னைக்கு தாங்க நாடு நல்லா. ஆக்சுவலாக திராவிட கட்சின்றது ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே தான் வரும். மற்றபடி விஜய் கூட்டணி சேர்ந்தா மற்றும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டி திருமாவளவன், ஏடிஎம்கே, விஜய் 3 பேர் சேர்ந்தா சாலிடாக வெற்றி ஆலையா? அப்போ மாற்றம் வேணும். ஆனால் பச்சை அவ்வளோதான். அப்படிதான், வேற என்ன பண்ண முடியும்? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட். ஔவையார் பாடசாலை.org. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உதவித்தொகைன்ற அமௌண்ட்டை மாதம் 1000 ரூபா போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு 5000 கிரெடிட் ஆயிருக்கு ஒருத்தர் அக்கௌண்ட்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு பாரு, இப்ப கூட பாத்துக்கிறாங்க. இன்னும் வரல, எனக்கு 1 ரூபாய் கூட இது வரையுமே வரல. 1000 வரல, அப்புறம் எப்படி அக்கௌண்ட்ல வரும்? போட்டாதானே வரும். எழுதி கொடுத்தோம். தலைமை சாதத்துல போய் எழுதி கொடுத்தேன். நான் லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. இன்னமா இது வரையும் போடல காசு. சரி, இப்ப எதனால இது வரலன்னு எதனா விசாரிச்சிங்களா? போய் அவங்ககிட்ட போய் கால பாக்குறமா 2 ஆட்சியிலுமே பாக்குறேன். எவன் பாக்குறான்? அவனை நல்லா ஒரு 10 சாரம் போன தலைன்னு போனா பாக்குறான்றானுங்க. சப்பி போட்ட பழம் இடங்கிற எவன் பாப்பான்? எவனும் பார்க்க மாட்டான். இல்லாத பட்டவங்களுக்கு பணம் வராது. இருக்கப்பட்ட நல்லா தலைன்னு போய் நின்னாலுன்னா பளிச்சுன்னு தடவை குத்துன்னு வாங்கி கொடுப்பானு. முன்னாடி போய் எவன் வாங்கி கொடுப்பான்? எவனா வாங்கி தர மாட்டான். சொல்லி அழுத்து வச்சு இப்போ நம்ம இன்னைக்கு போனா 500 ரூபா சம்பாதிச்சிடலான்னு ஓடியாருது. ஆகுது. இன்னும் வரல. இப்போதான் என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி கேட்டேன், இன்னும் வரலையா? ஏற்கனவே 4 மாதம் நிற்கிதுங்க, வரலைங்க. 8 மாதம் என் பொண்டாட்டிக்கு வரல, 9 மாதம் வரல. திடீர்னு ஒரு 4 மாதம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் நிற்கிது. இந்த 5000 கூட வந்துக்குதா வரலையான்னு தெரியாது. நாங்களே நேற்று பேங்க்கு போய் ஏன் 5 மாதம் வரலன்னு கேட்கலான்னு இருந்தோம். இன்னைக்கு வேறு 5000 வந்துக்குதா, இன்றைக்கி தான் போகலான்னு இருக்கிறேன் பேங்க்கு. போய் வந்துக்குதா வரலையான்னு தெரிஞ்சுன்னு வரலாம். ஏற்கனவே ஒரு 5 மாதம் வரல. கிரெடிட் ஆயிருக்கு. அக்கௌண்ட் கிடையாது, இது கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ண ஃபண்ட். இது சரி, இல்ல வந்திருக்கு. வந்துச்சு. ஆமா, பல்கா ஃபுல் அமௌண்ட். இந்த எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டா இவங்களால பணம் வெளியே எடுக்க முடியாதுல்ல. அதுக்கு முன்கூட்டியே பீகாரை ஃபாலோ பண்ணி இவங்க பண்றாங்க. ஆக்சுவலாக தகுதி பெண்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். பிகாஸ் மாதம் போடுறத 3 மாதத்துக்கு மொத்தமாக போட்டாங்க. இப்போ கோடை காலம் வர்றதுனால அது முன்கூடியே ஒரு 2000 ரூபாய் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. தமிழக அரசு இந்த முடிவு எடுத்திருக்காங்க.
அதுவும் இல்லாமல் இந்த வரப்போகிற தேர்தல் முன்னிட்டு பொதுமக்களோட கருத்தும் இருக்குது இதில். ஏன்னா இப்போ இந்த போட்டிருக்கிற இந்த அமௌண்ட்டுக்கும் வரப்போற எலெக்ஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிடையாது. அது ஆக்சுவலாக மக்கள் கோடை காலம் 4 லட்சத்துக்கு முன்னாடியே கோடை காலம் ஒன்று தான் இருக்குது. அது முன்னாடியே இந்த ஸ்கீம் எடுத்து வந்துருக்கலாம். அவர் தேர்தலுக்கு முன்னிட்டு இது பண்ணலாதுன்னு மக்களோட எங்களோட கருத்தும் இருக்குது. எதுக்கு கொடுத்துக்கிறாங்கன்னே தெரியலையா சார். ஓட்டுக்கு கொடுத்துக்கிறாங்களா? வர எலெக்ஷனுக்கு 4000 சேர்த்து ஓட்டு வரட்டும்னு சொல்லி மகளிர் ஓட்டுலாம் பிக்கப் பண்ணி கொடுத்துக்கிறாங்களா இல்லை வேறு எதுக்கும் தெரியல. இது இன்னும் நாளைக்கு தானே தெரியும். இன்றைக்கி தானே பணமே வந்துக்குது. எதுக்காக கொடுத்துக்கிறாங்க நாளைக்கு தெரியும். இப்போ இது எலெக்ஷனை முன்னிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, அடுத்த 3 மாசத்துக்கு தான் சேர்த்து போட்டிருக்கோம். அப்போ நாம் என்ன சொல்ல முடியும்? அதை தான் உங்களுக்கு போக முடியும். இது நமக்கு என்ன தோணுதுன்னா வர ஓட்டுக்காக போடுறாங்கன்ற மாதிரி தெரியுது. இப்போ அவர் என்ன சொல்றாரு, அடுத்த 3 மாதத்துக்காக சேர்த்து போட்டுக்கிறேன்றது அப்படி தான் நினச்சிக்கணும். ஆக்சுவலாக இந்த மகளிர் தொகை வந்து அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டாலின் சார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் தரும் அப்படின்னு சொல்லி தான் போட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கொடுக்குறாங்க. பட் எல்லாருக்கும் போய் சேர்றதில்ல. சில பேர் வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ளை பண்ணாலும் வரதில்லை. ஸோ அதை என்னன்னு அவங்க பார்த்துக்கலாம். பட் அவங்க ஆட்சி வரலும் இந்த 4 வருஷத்துல நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் அவங்களால பெஸ்ட்டாக 75 வருஷமா அவங்க வந்து 75 வருஷமா அவங்க கட்சி இருக்கு. அவங்க இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஸோ மக்கள் வந்து எதிர்பார்த்து தான் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ அவரோட நாங்கள் எதிர்பார்த்தல அவர் பண்ணலையோ அப்படின்ற அளவு ஆயிடுச்சு. வரவேற்கத்தக்கது தான். எனக்கு வரல, ரொம்ப சந்தோஷம் தான் வர வைக்கிறதுக்கு. இது வரையிலுமே இதை வாங்கலையா நீங்க? அதுக்கு எதுவும் நீங்க என்ன எதுவும் ஸ்டெப் எடுக்கலையா? இல்ல, எடுக்கல. அது ஐடி கட்டுறோன்றதுனால இல்லைன்னு சொல்லிட்டு வரலன்ட்டாங்க. ஆக்சுவலாக இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அந்த 3 மாசம் சேர்த்து போட்டால் 5000 ரூபாய் ஓட்டு வேணுன்றதுக்காக திமுக கட்சிக்காரன் பண்றது. இப்போ எலெக்ஷனை வச்சு இதை போடுறாங்க அப்படின்னா இந்த 4.5 வருஷம் எப்படி இருந்தது அவங்களோட ஆட்சி? 4 வருஷத்துக்கு தான் 5 வருஷம் 6 மாசத்துல பண்றாங்களா எல்லா விஷயமும். அடுத்த வருஷம் ஜெயிப்பாங்க. அது 4 வருஷம் அவங்க எடுத்துப்பாங்க. 6 மாசம் மக்களுக்கு பண்ணுவாங்க. பண்றது கரெக்டா பண்ணுவாங்க. வராம எடுக்காம வந்துருது பெட்டர்னு மேபி பண்ணிருக்கலாம். இப்ப நீங்க வாங்கியிருக்கீங்களா அந்த தொகை? நாங்க வந்து இதுனால இட்ஸ் நாட் ஃபேர் டு ஆஸ்க். என் ஹஸ்பண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய பொசிஷன்ல இருக்காரு. அப்ளை பண்ணி நிறைய பேர்லாம் வாங்குறாங்க. பட் வி ஆர் அகைன்ஸ்ட் தட். நேர்மையானவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அது போய் சேரும். இப்ப கிடைக்கவேண்டியவங்களுக்கே நிறைய பேர் கிடைக்கலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. போனோம். அதனால நாங்க யாரும் அதை அப்ளை பண்ணவே இல்லை. நாங்க இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஆல்சோ ஃபார் அஸ். இப்ப இவரு இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி கொடுத்திருக்கிறாரு. இது எலெக்ஷனை முன் வச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்து வருது? புரோட்டோகால் தானே உங்களுக்கு. எல்லாரும் அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னு பண்றதை விட எலெக்ஷனுக்காகன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங். நாங்க we always support ஸ்டாலின் தான். இப்ப இந்த மாசம் 1000 ரூபாய் வந்து நாங்க வாங்கல. ஆனா வரவங்களுக்குலாம் 5000 ரூபாய் வந்திருக்குது. இன்னைக்கு தான் போட்டிருக்கான்னு சொன்னாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறது, எங்களுக்கு வரல, அதுதான் கஷ்டம். ஓகே, சரி. அவர் தேர்தல் வாக்குறுதி சொன்னார்ல, என்ன சொன்னாரு? அனைத்து மகளிர்னு சொன்னாரு. கொடுத்தாரா? அதுக்கப்புறம் தகுதி உள்ளவன்னு சொன்னாரு. 3 வருஷம் ஆட்சி ஆண்டவர் தானே போட்டாரு. அப்போ அதுக்கு முன்னே ஏன் போடல? இப்போ எலெக்ஷன் வரனாலும் சேர்த்து போடுற. அதை நீங்க எலெக்ஷன் வர்றதுனாலதான் போட்டிருக்கிறதா நினைக்கிறேன். இல்லைன்னா போட மாட்டாங்க. நம்ம ஜெயிக்கணும், மறுபடியும் உட்காரணும், நம்ம முதலமைச்சர் ஆகணும், நம்ம புள்ளி துணை முதலமைச்சர் ஆகணும், நம்ம குடும்பம் சம்பாதிக்கணும், கொள்ளை அடிக்கணும், டாஸ்மாக் வருமானத்தை கொண்டு போய் நம்ம லேண்டு வாங்கி கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடியார் வந்தாருன்னா 2000 ரூபாய் தரோம், ஜென்ஸுக்குலாம் பஸ் இலவசம் அப்படிலாம் சொல்றாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, கவர்மெண்ட் காசு தானே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த 2000 ரூபாயெல்லாம் கூட எனக்கு கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? கல்வியை இலவசமாக கொடுங்க, தரமாக கொடுங்க, மருத்துவத்தை தரமாக கொடுங்க. அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களே ஒழிய அவங்கவுங்க உழைச்சி அவங்கவுங்க வாங்கிப்பாங்க. நீங்கள் விலைவாசியை கட்டுப்படுத்துங்க, மின்சார கட்டணத்தை கட்டுப்படுத்துங்க. மக்களுக்கு நான் இதை தரேன் அதை தரேன்னு வாய் ஜலாப்லாம் கொடுக்காதீங்க. எங்கே போய் வாங்குவீங்க? இப்போ நான் ஆடம்பரமாக வாழ்க்கை வாழணும்னா கடன் வாங்கி வாழ்க்கை வாழணும். அதே மாதிரி தானே மக்களுக்கு செய்யணும்னா நீங்கள் எங்களை அடமானம் வச்சு தானே நீங்கள் கடன் வாங்குறீங்க. அந்த கடனை ஏன் வாங்குறீங்க? இப்போ 4.5 லட்சம் கோடி வந்து
4.5 லட்ச ரூபாய் என்னோட ரேஷன் கார்டுக்கு நீங்கள் கடன் வாங்குறீங்க. யாரை கேட்டு வாங்குனீங்க? நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்துக்கிறீங்க. நாங்கள் தான் முதன்மையானவங்க, எங்களுக்கு அப்புறம் தான் நீங்கள். நாங்கள் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் எம்பி ஆக முடியும், சட்டமன்ற உறுப்பினராக முடியும். ஸோ பப்ளிக்கை வந்து சாதாரணமாக எடை போடாதீங்க. கடந்த காலம் வேற, இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டில் இருக்கிற மக்கள் வேற. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க. எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. நாட்டில் என்ன நடக்குது, பொருளாதார சீரழிவுனா என்ன, சமூக நீதினா என்ன? சமூக நீதி சுத்தமாக கிடையாது, டோட்டல் வாஷ் அவுட். என் முன்ன போயிட்டு நான் ஒரு காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால், நான் எம்பிசி, எனக்கு வந்து ₹1 சலுகை கிடையாது. ₹1 சலுகை கிடையாது. நான் 1,30,000 கட்டி தான் சேர்க்கணும். ஸோ எனக்கு நான் வந்து நடுத்தர குடும்பத்தை சொன்னேன். எனக்கு அந்த கல்வியில் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் இல்லையா? ஏன் நாங்கள் மறுக்கப்படுறோம்? இது சமூக நீதி அரசா? நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். பணம் வந்து ஃபண்டுலேருந்து வந்தது, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். பணம் வந்து உங்களோட பணம் இல்லை, எங்களோட பணம். அவர் ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஆண்களுக்கு இலவச பேருந்து ஸ்கீமு, மகளிருக்கு கூடுதலாக 2000 தகுதி பெற்ற அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்தலாம் சொல்லிட்டாங்க. இன்னும் சில தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துன்னு இருக்காரு. அது மக்களும் வரவேற்கிறாங்க. அவர் ஓட்டு வாங்கிறதுக்கு அவர் சொல்கிறாருமா? ஆமாம், வேற என்ன அவர் சொல்கிறாரு? எதுக்கு அவர் சொல்கிறாரு? ஓட்டு மக்களுக்காக சேவை செய்கிறவங்க செஞ்சுட்டு போகலாம். எலெக்ஷன் டைமில் ஏன் கொடுக்குறாங்க? அவங்க ஓட்டுக்காக தான் கொடுக்குறாங்க. அப்போ அடுத்து யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது நமக்கு தெரியாது. நான் ஆட்டோ தான், உங்களுடைய யார் வந்தாலும் நான் ஆட்டோ தான் ஓட்ட போகிறேன். இல்ல மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதிர்பார்க்குறாங்கன்னா எடப்பாடிக்கு எதிர்பார்க்குறாங்க, விஜய்க்கு தான் எதிர்பார்க்குறாங்க. மாற்றம் அந்த அண்ணா சொன்ன மாதிரி அவர் எடப்பாடி சார் வந்து ஓட்டு வாங்குறதுக்காக தான் சொல்லிருக்காரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவா பார்க்கும்போது அவரும் வந்தா இதெல்லாம் நடத்துவாரு. அவ்வளவுதான். அவர் வந்தாலும் எல்லாமே எங்கிட்டு தான் இருக்க போகுது. அவங்களால முடிஞ்சது அவங்க தர போறாங்க. அவ்வளவுதான். யார் வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? டிவிக்கு தான் நான் சப்போர்ட் பண்றேன். அவ்வளவுதான். இப்ப நான் மாசம் 1000 வாங்குறீங்க. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடியார் வந்தா 2000 தரேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க யாரு வந்தா நல்லா இருக்கும்? கூட்டம் பண்ணாங்கல்ல 2000 போடுறோம்னு சொல்லிட்டு ஜெயிச்சாக்கா போடுறோம் நினைக்கிறாரு. ஆமா, சும்மா சொல்லுவானுங்கதான். அவனும் நல்லவன் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது, அவனும் நல்லவன் கிடையாது. அவன் பொறி துண்டுதான் பார்ப்பான். எடப்பாடி இன்னைக்கு 2000 போடுறான்றானே, அம்மா எப்படி செத்துன்னு இது வரைக்கும் அவனா சொன்னானுங்களா? எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சேன்னு சொன்னானுங்களா? அதை கண்டுபிடிச்சி சொல்லு. அவனும் நல்லவன். இப்போ எம்ஜிஆர் எத்தனை ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க காமிச்சாங்க, கலைஞர் எத்தனை ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க காமிச்சாங்க. அம்மா மட்டும் என் ஹாஸ்பிட்டல் இருந்து காமிக்கல. அதுக்கு முடிவு வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லது செய்வானுங்க. அவங்க எப்படி சேர்த்தாங்க, ஏன் சேர்த்தாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்தான்னு காமிச்சாங்களா? எவனுமே காமிக்கல. அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பானுங்க? எல்லாம் சம்பாதிக்க தான் வரானுங்க. எவனும் நல்லவன் கிடையாது. இப்ப எலெக்ஷன் வருது, யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து எடப்பாடி பழனிசாமி. ஏன் சீமான் ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு? அவருக்கு வந்து இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட வாய்ஸ் வந்து ஒரு அலைன்ஸில் போனால் கொஞ்சம் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடை பொறுத்தவரையிலையும் அலைன்ஸ் வச்சு தான் ஒரு பார்ட்டி மேலே வர முடியும். இண்டிவிஜுவலாக எந்த பார்ட்டியும் தனிச்சு நின்று மேலே வரவே முடியாது. அது கடந்த கால அரசியலே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஒரு சில ஏடிஎம்கே மட்டும் அலைன்ஸ் இல்லாமல் ஒரு வாட்டி நின்று ஜெயிச்சாங்க. ஆனால் இப்போல்லாம் சாத்தியப்படாது. ஏன்னா ஜாதி பெரும்பாலும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஜாதி பார்க்கலன்னு சொல்கிறாங்க, பார்க்குறாங்க. பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே கூட்டணி வரதுக்கு சான்ஸ் இருக்குறாங்க மக்கள். ஏன் புதுசா விஜய் இருக்கிறாரு? விஜய் இப்போ என்ன தேர்தல் சந்திக்கிறாரு, முதல் தேர்தல் சந்திக்கிறாரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும். அப்ப அனுபவம் என்னன்னு பார்த்தா ஒரு 15 வருஷமா சீமான் ஒரு மனுஷன் தனிச்சு நிக்கிறாரு. கண்டிப்பா அவர்களுடைய கட்சி தோல்வியா வெற்றியா சந்திக்கிறார், தேர்தல் சந்திக்கிறாரு. மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவரும் மக்களோட பிரச்சனை பேசிதான் இருக்காரு. தோல்வி காரணம் எங்களுக்கு என்னன்னு தெரியல. சரி, ஓகே. இப்ப யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அடுத்து யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? திமுக வந்தா நல்லா இருக்கும். இந்த ஆட்சி அவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா அவ்வளவு பிடிச்சிருக்கு. மகளிருக்குலாம் இலவசமா பேருந்தெல்லாம் தராங்கல்ல. இப்ப எடப்பாடியார் வந்தா அவரு மாசம் 2000 தரேன், ஜென்ஸுக்கும் சேர்த்து இலவசமா தரேன்றாரு. கண்டிப்பா யார் ஆட்சிக்கு வந்தாலும் 6 மாசத்துல பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸை வித்துருவாங்க பிரைவேட்டுக்கு. அப்ப எல்லாமே காசு கொடுத்து தானே போவாங்க. அதை நல்லது பண்றாங்களே, அதுக்குதான். விஜயகாந்த் வந்தா பரவாயில்ல, இவரு வந்தா விஜய் வந்தா அதான் வார்த்தை தெரியாதுதான் சொல்றாங்க மேடம். இவரு எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் ஒரு அளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கும். 4.5 வருஷம் எப்படி இருக்கு?
நாலரை வருஷம் என்ன அவங்கவுங்க வாங்குறவங்க வாங்குறாங்க, நம்ம கிட்டே தராங்க, மறைக்கிறவங்க மாற்றிடுறாங்க. நாம கூலிக்கு பாடுபட்டு தான் நாங்கள் சாப்பிட்றோம். அவங்க கொடுப்பாங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்துங்க. பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயா விட்டார்ல, அதுக்கு பஸ் ஃப்ரீயாக விட்டா போதுமா எங்களுக்கு? மற்றதெல்லாம் விவசாயம் இதில் பற்றி எங்களுக்கு ஏன்னா ஏத்தனா தாங்க மேடம் எங்களுக்கு. நாங்கள் விவசாய தொழில் தானே பண்ணுறோம், வேற என்ன நாங்கள் கூலிக்கு வேலைக்கு போவோம், அவ்வளோதான் கூலி வேலைக்கு தான். யார் வருவாங்கன்னா ஏற்கனவே ஆண்ட கட்சி இருக்குது அதிமுக. ஒரு மக்கள் விரோதம் இல்லாத கட்சி, ஒரு ஜாதி மதம் எந்த ஒரு பண்பாடும் கிடையாது. அவங்க வந்து மக்களுக்கும் தொல்லை கிடையாது, ஏழை எளியவருக்கு எல்லாருக்கும் ஒரு நன்மையான கட்சி, நல்லது நடக்கும். இப்ப மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்களே, நீங்க அதை பத்தி என்ன சரி, மாற்றத்தை விரும்புறவங்க ஒரு பகுதி இருக்கிறாங்க. விஜய்க்கு போகணும்னு இருக்கிறாங்க, அந்த ஏடிஎம்கே போகணும்னு இருக்கிறாங்க, திமுக போகணும்னு இருக்கிறாங்க. இது எது வருதோ வரட்டும், நம்ம கொஞ்சம் வேணான்னு போறது. இப்ப விஜய் வந்து அரசியல் அனுபவமே இல்லாம இருக்காரு, அவர்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு என்ன பண்றது? அது தெரிஞ்சவங்க போட மாட்டாங்க, தெரியாதவங்க போடுவாங்க. யார் வந்தா நம்ம கஷ்டப்படாதான் நம்மளுக்கு சாப்பாடு. எவன் வந்தா நமக்கு என்ன வராவிட நமக்கு என்ன வந்தது? சீமானா வந்து இந்த மாதிரி இலவசம் எல்லாம் கொடுக்கறது தப்பு, கொடுக்க கூடாதுன்ற. கொடுக்கதான் கூடாது. ஏன் கொடுக்குறியா வீடு வீடா போய் அவங்க ஒரு ரேஷன் கார்டை பார்க்கணும், இவங்க வாங்குறாங்களா வாங்கலையான்னு. இப்ப இருக்கப்பட்ட வாங்குற 10 வீடு வாடகை வச்சுக்கிற வாங்குறேன், நான் இது வரைக்கும் 1 ரூபாய் வாங்கல. எப்படி அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? நானும் போய் எத்தனை வாரம் தான் இந்த கடையை விட்டு போய்க்கு விட்டு நடக்க முடியும்? அவன் தான் உண்மையான இது. அம்மா அந்தாடி பண்ணுமா, அதான் ஐயா அந்தாடி பண்ணுவாரா? 2 பேருமா அவங்க போனாங்க, நல்லது கடை எல்லாமே போயிடுச்சு. பஸ் நான் ஃப்ரீயா விட்டுக்கிறேன்றாரு. என்ன ஃப்ரீயா விட்டினா பிரயோஜனம்? ஏன் உங்களுக்கு அது பயன்படலையா? எனக்கு எப்படி பயன்படும் அது? நம்ம பஸ்லயே சுத்தி கிடக்குறோம், காலைல வந்தா நைட்டு 11 ஆகுது. ஏன் இல்ல பிச்சைக்காரி விட 5 ரூபா டிக்கெட் எடுத்துன்னு போற, என்னதுக்கு நீ ஃப்ரீயா பஸ் விடுற? நான் கேக்குறேன், என்ன அது ஃப்ரீயா விடுற? இருக்கப்படையெல்லாம் சுத்துறாளுங்க, ஆபீஸ் போறாலும் போவாளுங்க. அவங்கன்னா வருமானம் இல்லாத கேக்குறாங்க. எனக்கு ஆகுது 57 வயசு ஆகுது, எந்த காசுமே 1 ரூபாய் கிடையாது. இந்த கட்சிக்காரண்டையும் வீட்டாண்டு தான் இருக்கிறானுங்க எல்லாமே. இந்த கட்சிக்காரனா அந்த கட்சி போய் சொன்னா பாக்குறமா இது வரைக்கும் 1 ரூபாய் வரணும். இப்ப விஜயும் களத்துல இறங்கி இருக்கிறாரு, அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கும்னு நம்புறீங்க? அவரு வாய்ப்பு இருக்கு. அவர் எப்படி வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? அவர் இப்பதான் வந்திருக்கிறாரு. எல்லாம் எடை போடாதீங்க. மாற்றம் வேணும்னு சொல்ல ஏடிஎம்கே வேணாம், எனக்கு டிஎம்கே வேணாம்னு சொல்ல விஜயை சாய்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? இல்ல விஜய் சாய்ஸ் பண்ணுவாங்க, ஆனா அவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல. அரசியல்னா என்னன்னு வந்ததுக்கு அப்புறம் தானுங்க. எம்ஜிஆருக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்த உடனே வந்துச்சா? எம்ஜிஆர் எடுத்த உடனே சிஎம் ஆகல, 10 வருஷம் ஒரு கட்சியில இருந்துட்டு தானே. டிஎம்கேல இருந்தாரு, பட் நாட் சட்டமன்ற உறுப்பினரா வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ஆனாரு. பட் ஆனா அரசியல் கலாம் அவருக்கு தெரியல. இல்ல அவர் வந்து அந்த 10 வருஷம் அந்த அரசியலை கத்துட்டு தானே சிஎம் ஆனார். அரசியலை கத்துக்கிறது இது என்னங்க? அதுக்குன்னு பிஹெச்டியா படிச்சுட்டு வந்திருக்காங்க எல்லாரும். எல்லாத்துக்கும் ஒரு நெளிவு சொலிவு இருக்கு, எல்லாத்துலயுமே ஒரு புரிதல் இருக்கு. இந்தியாலேயே அதிகமா படிச்சது பாபா சாஹிப், அதிகமா படிச்சாரு. அவரோட அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா? எத்தனை பேர் படிக்கிறாங்க? அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்துல தானே உறுதிமொழி ஏத்து சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மாமன்ற உறுப்பினராகவும் வராங்க. எத்தனை பேரு சமூக நீதி அரசியலை முன்னெடுக்கிறாங்க? சமூக நீதி அரசியலை யாரும் முன்னெடுக்கல, சும்மா வாய் ஜாலாப்புக்கு பேசுறாங்க. சமூக நீதி அரசியல் என்னைக்கு ஒழுங்கா வருதோ அரசியல் கட்சிகளுக்குள்ள, அன்னைக்கு தாங்க நாடு நல்லா இருக்கும். சமூக நீதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா அவங்கள அந்த பட்டியலின மக்களை பட்டியலின மக்களாவே நீ பாக்குறிய, எல்லாருக்கும் பிரிச்சு கொடு. அவங்கள நீங்க அந்த கோட்குள்ள தானே வைக்கிறீங்க. சரி, இப்ப நீங்க எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். அவர் ஆட்சியில இதெல்லாம் நீங்க மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அனுபவசாலி 4.5 வருஷத்தை எப்படி பீட் பண்ணி வெளியே வந்தார் பாத்தீங்களா? எத்தனை பேரு, எத்தனை சூழ்ச்சி வேலைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு தானே வந்தாரு. 7.5 ரிசர்வேஷனை நீட்டுக்கு ஆப்போசிட்டா 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் பள்ளிக்கூட மாணவர்கள் கொண்டு வந்தாரு. காலையில 10 மணி நிலவரப்படி கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கே தெரியாது 7.5 ரிசர்வேஷன் வரப்போகுது, அங்க டிக்ளேர் பண்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அறிவாளியா இருந்தா அந்த பாயிண்ட் எடுத்துன்னு வந்திருக்கணும். இப்ப அதை நான் கொண்டு வந்தேன்னு ஒருத்தர் பேற்றிக்கிறார். அவர் கொண்டு வரல, எடப்பாடியார் கொண்டு வந்தது. அது நிதர்சனமான உண்மை. நிறைய திட்டங்கள் ஆல் பாஸ் ஆல் இந்தியா லெவல்ல யாருமே பண்ணல, இவர் பண்ணார்ல. அந்த பசங்களோட ஓட்டு இப்போ வரும்ல. அரசியல் அதாவது நடிகரை தவிர்த்து நீங்க பாருங்க, அவருக்கும் ஓட் பேங்க் இருக்கு. அவர் ஓட் பேங்க் யாரை உடைக்கிறாருன்னா டிஎம்கே ஓட் பேங்க் தான் அவர் உடைக்கிறார்.
என்னுடைய கணிப்பு விஜயா? விஜய் உடைக்கிறது டிஎம்கே ஓட் பேங்க். அதனாலதான் அவங்கள பார்த்து தான் பயப்படுறாங்க. ஏடிஎம்கே பயப்படல. ஏடிஎம்கே எப்படின்னா தேர்ட் பிளேஸ்ல நிக்கிற ஒரு குதிரை. பட் ஆனா பாயிண்ட் ஆஃப் வியூ வர சொல்ல கரெக்டா அந்த பிளேஸை தட்ட போறது ஏடிஎம்கே தான். என்னோட கணிப்பு, ஒரு தனிப்பட்ட சாமானிய மனுஷனா என்னுடைய கணிப்பு 134 சீட் கிராண்டட் இன் ஏடிஎம்கே. இன்னும் அரசியல் ஆட்டங்கள் நிறைய இருக்கு, அரசியல் களங்கள் நிறைய இருக்கு, இன்னும் மாற்றங்கள் நிறைய வரும் இருக்குது. இடைப்பட்ட 3 மாசத்துக்குள்ள நாளைக்கு அடுத்த மாசம் வந்து எலெக்ஷன் டேட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்ப தேர்தல் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடு டேக் ஓவர் பண்ணும். அப்ப நிறைய மாற்றங்களை நீங்க பாப்பீங்க. இந்த 4 வருஷம் ஆட்சி எப்படி இருந்துன்னு நினைக்கிறீங்க? போராட்டம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. போராட்டம் தான் டெய்லி நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், போராட்டம், ஆசிரியர் போராட்டம், மருத்துவர் துறையில் இருக்க பணியாளர் அவங்களுடைய வருமானம் போடலன்ட்டு போராட்டம் பண்றாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சு தான் மக்களும் போயிட்டு இருக்காங்க. வரப்போற ஆட்சி கொஞ்சம் மாற்றம் தேவைன்றாங்க மக்களும். விஜய் இப்பதானே இறங்கி இருக்கிறாரு, அவருக்கு என்ன அரசியல் அனுபவம்? அதான் மாற்றம். அரசியல் அனுபவமே இருந்துட்டாங்கல்ல, இவங்க 2 பேர் இருந்துட்டாங்களா, மாற்றம்னா புதுசு தானே எதிர்பார்க்கறாங்க. அப்ப சீமான் ஒருத்தருக்காரு, அவரை எதிர்பார்க்க வேண்டியது. அவரும் எதிர்பார்க்க வேண்டியதான். விஜய் உள்ள நுழையிலன்னா அவரே வந்துருவாரு. விஜய் உள்ள நுழைஞ்சதால ஓடு கலைஞ்சு போச்சு. கலையும் வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சிய தலைவர் உட்காருவாங்க, விஜய் இல்ல சீமான் உட்காருவாங்க. டிவிக்கு அவர் அனுபவமே இல்லையே, முறையா வர்றாரு, அவரை எப்படி நம்புறீங்க? 75 வருஷமா இருக்கிற கட்சி ஏடிஎம்கே டிஎம்கேவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருமே அதேதான் தராங்க. விஜய் வந்தா அவர் என்னதான் பண்றாருன்னு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு இது என்ன நம்மளுடைய விளையாட்டு நேரமா? இது நம்மளுடைய லைஃப் டைம் விஷயம் இல்லையா? அவர் 5 வருஷத்தை தூக்கி கையில தரவங்க எப்படி வந்து சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணிட்டோம்? இப்போ இந்த 2022 டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. 22ல இருந்து 25 வரையும் என்ன நம்ம முன்னேறி ஆச்சு. நிறைய இடத்துல தப்பு நடக்குது. சரி, நல்லதும் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. 4 முதல்வன் திட்டம் எடுத்துட்டு வந்திருக்காரு, நிறைய வேலை வாய்ப்பு எடுத்துட்டு வந்திருக்காரு, தப்பே சொல்லலை. இவங்க ஆட்சி நல்ல ஆட்சி தான், தப்பே சொல்லல. ஆனா இன்னும் அவங்க தந்திருக்கலாம். சரி, அப்ப மாற்றம் என்ன? சீமான் ஒருத்தருக்கிறாரு, ஏன் அவரை யோசிக்க மாட்டேன்றீங்க? சீமான் ஐயா வந்து நடுவில் நல்லா பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவரோட வழி மாறி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவர் மேல மக்கள் யாரும் அந்த அளவு சப்போர்ட் இல்ல. என்ன மாற்றம் அவர்கிட்ட பாத்தீங்க? ரொம்ப எப்படி சொல்றது, ஒருமையில பேசுறது, ரொம்ப ஆவேசமா பேசுறாரு. தவிர அந்த பணி ரீதியா அவர் வந்து எதுவுமே செய்யல. அந்த இலவசத்தை எதிர்க்கிறாரு, இலவசமே கொடுக்க கூடாது சொல்றாரு. அதுவும் உண்மைதான். இலவசமா இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பக்கம் வந்து டாஸ்மார்க்ல ரேட் ஏத்திடுறாங்க. அவர் சொல்றது ஒரு பாயிண்ட், எல்லாருமே ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. ஆனா மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கறது வந்து விஜய் மூலியமா வரணும்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அவ்வளவுதான். முதல்ல அவன் வாழ்க்கைக்கு சோத்தை எதிர்பார்த்தா பரவாயில்ல, மாற்றத்தை எதுக்கு எதிர்பார்க்கணும்னு தெரியல. இவங்க 2 பேருமே மாறி மாறி வராங்களே, புதுசா யாருன்னா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா திராவிட கட்சின்றது ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே தான் வரும். மற்றபடி விஜய் கூட்டணி சேர்ந்தா மற்றும் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. கண்டி திருமாவளவன், ஏடிஎம்கே, விஜய் 3 பேர் சேர்ந்தா சாலிடா வெற்றி ஆலையா. விஜய் வந்து முதலமைச்சர் சீட்டு வாங்காம எதிர்கட்சியா உட்காந்தா நல்லா இருக்கும், என்னுடைய கருத்து. சீமான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பத்தி நீங்க எதுவும் சொல்லலையே. அவரு தனிச்சு தானே நிக்கிறாரு. சீமான் வந்து தனிச்சு நிக்கிறாரு. ஆனா இலங்கை தமிழர்கள் வெளிநாட்டு பணத்தெல்லாம் அவர் எடுத்து யூஸ் பண்றாரு. முதல்ல ஸ்டார்டிங்ல நல்லாதான் இருந்து, கழுதை தெரிஞ்சு கட்டணும்னு சொல்லுவாங்களா, அது சீமானுக்கு நல்லா பொருந்தும். இப்ப யார் வந்தா நல்லா இருக்கும் ஃபைனலா? நீங்க டிஎம்கே தான் வரணும்ன்றீங்களா? இல்ல, இவங்க 2 பேரும் அடிச்சுதான் திமுக தான் மீண்டும் வரும். திமுக தான் வரும்னு சொல்றீங்க? 100% திமுக தான் வரும். இப்போ இந்த 4 வருஷம் ரொம்ப எப்படி சொல்ற, நிறைய பிரச்சனை. டாஸ்மாக் அவங்க மூடுறாங்க, மூடல. பெண்களுக்கு வர வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாமே பிரச்சனைகள் எதுவுமே சரியான படே இல்லையே. டாஸ்மாக் மூலமா கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் தர்றதும், இலவச பஸ் தர்றது அந்த காசுல தான். அதே முடிக்கிட்டா என்ன பண்றது? அதனாலதான் டாஸ்மாக் நடத்துறாங்க. அப்போ இந்த இலவசம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா மக்கள் சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, டிஎம்கே வந்தா ஓகேவா உங்களுக்கு? அதாவது மக்கள் எப்போ இலவசம் வேணான்றாங்களோ அப்ப மாற்றம் கண்டிப்பா இருக்கணும். இலவசம் தேவையில்லை. அந்த நாயப்புறம் பார்த்தா டாஸ்மாக் ஒழிச்சா பல குடும்பம் நல்லா இருக்கும். நீங்கள் ஒயின் ஷாப் விட்டுட்டு இப்போ ஒரு குடும்பத்தில் 10,000 ரூபாய் கொடுக்குறான், நீ 1000 ரூபாய் மகளிர் கொடுக்குறன்ற அந்த குடும்பம் கெட்டு குட்டி சேராகுதுல்ல. டாஸ்மாக் எடுத்துடுங்க, நீங்கள் ஆட்சி நடத்துங்க. இப்போ எடப்பாடி வந்தா 2000 ரூபாய் தர, ஆம்பளைக்குலாம் பஸ் ஃப்ரீன்றாரு. அது பிரச்சனை இல்லையா? அதுவும் பிரச்சனை. என்ன பண்றது, டாஸ்மாக் எடுக்க யார் வாயிலும் வரல. அப்ப மாற்றம் வேணும். ஆனா வந்து அக்கறை பச்சை அவ்வளவுதான். அப்படிதான், வேற என்ன பண்ண முடியும்? சரி, இப்ப அடுத்து யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?